ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமது வேண்டுகோளை ஏற்று அஇஅதிமுகவை 78,116 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிக்காக அரும் பணியாற்றிய தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், அஇஅதிமுகவின் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகிப்போர், கழக தொண்டர்கள், தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலமைச்சர் தமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலும் மிகச் சிறப்பாக பணியாற்றி அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறும் வகையில் கழக தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 78,116 வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளர் திருமதி பி சரோஜா வெற்றி பெற்றுள்ளார் என்ற செய்தி தமக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கழகத்தின் பால் அன்பு கொண்ட அனைவருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்துள்ளார். கழகத்தின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஏற்காடு தொகுதி வாக்காளர் பெருமக்களை தாம் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டபோது அவர்கள் காட்டிய இன்முகத்தையும் இனிய வரவேற்பையும் பார்த்த பொழுதே இந்த வெற்றியை நாம் பெறப்போவது உறுதி என்ற நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தம் மீது இவ்வளவு அன்பு கொண்டு அன்பு சகோதரியாகிய தமது வேண்டுகோளை ஏற்று இரட்டை இலை சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களித்து இருக்கும் தமது அருமை ஏற்காடு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு முதற்கண் தமது நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவராம் பொன்மனச் செம்மல், தமிழக மக்களின் இதயக்கனி எம்ஜிஆர் தமிழ்நாட்டிற்கு தந்திட்ட இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எப்பொழுதுமே தமிழக மக்களின் முழு அன்பை பெற்ற மாபெரும் அரசியல் சக்தி என்பது இந்த வெற்றியால் மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலில் அரும்பணியாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையில் நடைபோட அல்லும் பகலும் அயராது உழைத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளுக்கும், தமது உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளுக்கும் தமது பாராட்டினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பணியாற்றிய தோழமை கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் நல்லெண்ணம் கொண்ட நடுநிலையாளர்கள் அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலிலும் இதேபோல் சிறப்பாக பணியாற்றி அனைத்து தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது என்ற நிலை உருவாக உழைப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்முடைய உழைப்பும் வெற்றியும் தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும். அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக அமைந்திட வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெறுகின்ற சமத்துவ சமூகம் உருவாகிட வேண்டும் என்பதற்காகத்தான் எண்ணற்ற தியாகங்களை நாம் மேற்கொண்டு அரசியல் பணியில், மக்கள் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் ஒரு முழுமையான வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றால் மட்டுமே அகில இந்திய அளவில் சிறந்த ஆட்சியும் நிர்வாகமும் நடைபெறுவதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் ஆற்ற முடியும் என்பதால்தான் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவை போலவே எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் நம்முடைய வெற்றி அமைந்திட வேண்டும் என்று தாம் பெரிதும் விரும்புவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஏற்காடு தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அயராது உழைத்திட்ட அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.